ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறி இன்று ஒரு இறை வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாய் வார்த்தையாய் படித்துக் கொண்டிருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் 9ஆம் அதிகாரம் 27 பாருங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவர் ஊழியத்து நிமித்தம் போனார். போன இடத்துல ஊழியத்தை முடித்த அவர் புறப்பட்டு போகும்போது 2 பேர் கண் தெரியாத 2 பேர் அவர்கள் பின்னே வந்தார்கள். கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுகிறார்கள்? எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். இந்த காலையில ஆண்டவர் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகிறார், ஒவ்வொரு ஊருக்கும் போகிறார். பிரச்சனை உள்ளவர்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவரை குறித்து கேள்விப்படணும், கேள்விப்பட்டு அவரை நோக்கி கூப்பிடணும். இவங்க 2 பேரும் பின் வர்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே. நாம கூட அப்படி சொல்லணும். தாவீதின் குமாரனே, ஆண்டவராகிய இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் ஆண்டவரே என்று கூப்பிட்டார்கள். இந்த காலையில் நீங்க எப்பவுமே பழைய பிரச்சனைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அருமையான தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் மேல நம்பிக்கை வச்சு இந்த 2 பேர் செய்த காரியத்தின்படி எத்தனை முறை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட்சி உங்கள் காதுகள்ல விழுகிறது. எத்தனை பேர் அற்புதம் பெற்றிருக்காங்க. நீங்களும் கூப்பிடுங்க. இந்த வேதத்துல உள்ளபடியே நீங்க கூப்பிட்டு பாருங்க. அற்புதம் கண்டிப்பா நடக்கும். அவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஆச்சரியமா தேவன் நடத்துவார், அதிசயமாய் தேவன் நடத்துவார். அதனால இவ்வளவு பெரிய தெய்வத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுக்கு அற்புதம் நடக்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த கூப்பிடுதலுக்குரிய பலன் வந்ததா? தொடர்ச்சியாய் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.